வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிசெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நம்ம தியரி கிளாஸஸ்லாம் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ தியரி கிளாஸஸ் பார்த்துட்டே இருக்கையில் நம்ம டைரெக்டாக வந்து சில ஆர்கன்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணோம்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே மெடிக்கல் காலேஜஸ்னால் நம்ம வந்து டைரெக்டாக ஹியூமன் பீயிங்கோட ஆர்கனே டிசெக்ஷனுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பு எல்லாமே வந்து நமக்கு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரைவேட்டில் படிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காததுனால நம்ம வந்து ஒரு புல்லுங்கிறது ஒரு கவ், ஒரு மாட்டோட ஹார்ட்டு, லங்ஸு, லிவர் இன்றைக்கி டிசெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிட்டு பேர் வந்து டிசெக்ஷன் பாக்ஸ் அப்படின்னு பேர். இந்த கிட்டோட பேர் டிசெக்ஷன் பாக்ஸு. இது வந்து ஸ்மால் மைக்ரோஸ்கோப்புன்னு பேர். நம்ம வந்து பூத கண்ணாடி மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். இது பேர் வந்து பிபி ஹேண்டில்னு பேர். 22 பிளேடெல்லாம் அட்டாச் பண்ணி கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேர் வந்து ரேசர் பிளேடு. நம்ம டிஷ்யூ ஷேவ் பண்ணுறதுக்கு, டிஷ்யூ கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேர் வந்து இதுதான் முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு டிசெக்ஷனில் முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபோர்செப்ஸ் அண்ட் ஸ்கேல்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்செப் அண்ட் ஸ்கேல்பல். ஃபோர்செப்ஸில் 2 ஃபோர்செப் இருக்குது. ஒன்று டூத்டு ஃபோர்செப், இன்னொன்று நான் டூத்டு ஃபோர்செப். டிஷ்யூ வந்து உடையாமல் எடுக்கணும் அப்படின்னா டூத்டு ஃபோர்செப்ஸ் எடுப்போம். டிஷ்யூ உடஞ்சா பரவாயில்ல அப்படின்னு இருந்தாக்கா நம்ம வந்து டூத்டு ஃபோர்செப்ஸ் எடுப்போம். ஸோ டிஷ்யூ உடையாமல் இருக்கணும்னா நான் டூத்டு, பல் இருக்காது. அதுக்கு பல் இருக்கிறது வந்து டூத்டு. இதுதான் முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸ்கேல்பல் இருக்குது. சிசர்ஸ் இருக்கணும். பாஸ். இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நம்ம டிசெக்ஷன் பண்ணும்போது பின் பண்ணுறதுக்கு, ஸ்கூப்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேட் சொல்லுவாங்க. இந்த ஸ்பேட் இருக்கும், ஸ்கூப்ஸ் இருக்கும். இது பின்டு நீடில் சொல்லுவோம். நம்ம ஏதாவது பின் பண்ணி எடுத்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷேக் பண்ணக்கூடாது ரொம்ப. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்செப்ஸு. இது வந்து நான் டூத்டு ஃபோர்செப்ஸு, பல் இருக்காது இதில். இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டூத்டு ஃபோர்செப்ஸ், டிஷ்யூ ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து நம்ம டிசெக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கேருந்து தான் பேசிக்ஸ் தெரியணும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு. நம்ம இது வந்து 10th +2லேயே டிசெக்ஷன் பண்ணியிருக்கணும். 10thலேயே வந்து ஃப்ராகு, காக்ரோச்லாம் டிசெக்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். 12thலலாம் ரேட் டிசெக்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ சில பள்ளிகளில் இதை செய்ய முடியாத வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் அட்லீஸ்ட் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டூத்டு ஃபோர்செப்ஸ், இது நான் டூத்டு ஃபோர்செப்ஸ். இது ஆர்ட்ரி ஸ்ட்ரெயிட் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆர்ட்ரி ஹோல்டர். இது வந்து கர்வ்டு ஆர்ட்ரி ஹோல்டர். ஓகேவா? இது ஸ்ட்ரெயிட் ஆர்ட்ரி, இது கர்வ்டு ஆர்ட்ரி. வளைஞ்சிருக்கிறதுனால இது கர்வ்டு ஆர்ட்ரி, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால இது ஸ்ட்ரெயிட் ஆர்ட்ரி. இது வந்து கர்வ்டு சிசர்ஸு. இந்த வளைவு இருக்கிறதுனால இது கர்வ்டு சிசர்ஸு. ஜென்ரலாக கீழே டிஷ்யூ கட் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது வந்து பிபி ஹேண்டில், பிளேட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது வந்து 22 பிளேட் போடுறது, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 22 பிளேட். இது வந்து 11 பிளேட். இதுதான் ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி டிசெக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கவோட மெயின் கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம்னா நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வின் பைப் நம்ம பார்க்குறது வந்து ட்ரக்கியா அப்படின்னு பேர். இந்த ட்ரக்கியாவோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரக்கியல் கார்டிலேஜஸ் இருக்கும். இந்த வாஷிங் மிஷின்லாம் ஹோஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏசி ஹோஸ் எல்லாம் இப்படி சுருங்கவும் செய்யும், தெரியுதா உங்களுக்கு? இதில் சுருங்கவும் செய்யும், விரியவும் செய்யும். இதில் நிறைய கார்டிலேஜஸ் இருக்கும். ஸோ இந்த கார்டிலேஜ் வந்து சி ஷேப்டு கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சி வடிவத்தில் இருக்கும். ஒரு முழுமையான இது ஒரு ரிங்கு கிடையாது. ஒரு பேங்கிள், ஒரு வளையலாக வச்சு அதில் சதை இல்லை, ஒரு சி ஷேப்பில் தான் இருக்குது. ஏன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த சியோட கேப்பில் வந்து கார்டிலேஜ் இல்லாத இடத்துல ஈசோஃபேகஸ் ரன் ஆகும். என்ன ரன் ஆகும்? ஈசோஃபேகஸ். ஸோ ஈசோஃபேகஸ் வந்து ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க. ஈசோஃபேகஸ் வந்து ஃபுட் பைப்பு. இது வந்து வின் பைப். ஸோ இது வந்து மேலே லேரிங்ஸில் அட்டாச் ஆகும். லேரிங்ஸுங்கிறது வாய்ஸ் பாக்ஸ். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறோன்னா இந்த வாய்ஸ் பாக்ஸோட மூலியமாக தான் நான் என் மூளை சொல்ல நினைக்கிறது. நான் அது ஒரு குரலாக, அது ஒரு வார்த்தையாக உச்சரிக்கிறது வந்து லேரிங்ஸ். LARYNX, லேரிங்ஸ். ஸோ இந்த ட்ரக்கியாவோட உச்சத்தில் லேரிங்ஸ் இருக்குது. இந்த ட்ரக்கியா வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. இந்த ட்ரக்கியா வந்து இப்போ இதுதான் மீடியாஸ்டைனமோட கம்பார்ட்மெண்ட். இப்போ இந்த மீடியாஸ்டைனமோட கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம இந்த லிவரை மட்டும் கொஞ்சம் டிசெக்ட் பண்ணி கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா அது லிவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது கொஞ்சம். இந்த லிவரும் இதில் அட்டாச்சாக இருக்குது. ஸோ அதோடைய அட்டாச்மெண்ட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஹார்ட் வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் வந்து இட்ஸ் அ கோனிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன். இப்போ இந்த புல்ஸ் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிறைய ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபேட் டெபாசிட்ஸ் தான் நமக்கும் இருக்கும். ரொம்ப ஒபிஸாக இருக்குது. இப்போ நம்ம நினைக்கலாம் இது ஒரு ஆக்சுவல் புல்லோட ஹார்ட்டோட சைஸு பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது. அவ்வளோ பெரிய மாடு இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 200 கிலோ 250 கிலோ உள்ள ஒரு மாட்டுக்கு ஹார்ட் சைஸ் பாருங்கள் நம்மளோட ஃபிஸ்ட் சைஸில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கை மூடப்பட்ட கையோட ஹார்ட் சைஸில் தான் இருக்குன்னு சொல்லுவோம். அவ்வளோ பெரிய மாடுக்கு அவ்வளோ பெரிய ஒரு புல்லுக்கு வந்து ஹார்ட்டோட சைஸ் இவ்வளோ தான் இருக்குது நம்ம டிசெக்ட் பண்ணுறோம். இது வந்து உடல் பருமனாக இருக்கக்கூடிய ஒரு புல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய எபிகார்டியல் ஃபேட் இருக்குது, ஹார்ட் மேலே நிறைய ஃபேட் இருக்குது. ஸோ இந்த ஃபேட்டை மேலே நம்ம டிசெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இது அழகாக நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் கட் ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து பெரிகார்டியம் தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் உங்களுக்கு சொன்னேன் பெரிகார்டியம் வந்து 2 லேயர் இருக்குது. ஒன்று இருதயத்தோட ஒட்டிகிட்டே வர்றது வந்து விசரல் பெரிகார்டியம். விசரல் பெரிகார்டியத்துக்கு மேலே இருக்கிறது வந்து பெரைட்டல் பெரிகார்டியம். விசரல் பெரிகார்டியம், பெரைட்டல் பெரிகார்டியம். இப்போ நான் மெல்ல வந்து இந்த பெரிகார்டியத்தை வந்து டிசெக்ட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ. ஸோ நல்லா உங்களுக்கு அருமையாக தெரியுது. ஹார்ட் வந்து இட்ஸ் அ கோனிக்கல் ஷேப்பு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பார்க்க வேண்டியது, நம்ம இந்த பெரிகார்டியமை கொஞ்சம் டிசெக்ட் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் வியூ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம பெரிகார்டியம் டிசெக்ட் பண்ண இடத்துலேருந்து நம்ம வந்து இப்போது ஸோ நம்ம ரியல் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியுது. ஸோ ஹார்ட் இஸ் அ கோனிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த பெரிகார்டியமை நான் கொஞ்சம் டிசெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு இந்த வியூ அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது இதில். ஸோ இதுதான் பெரிகார்டியம். இது வந்து ஒரு சொக்கா மாதிரி இருக்குது பாருங்கள். திரும்ப வேணாலும் இந்த ஹார்ட் இதுக்குள்ளே போடலாம். ஏன்னா நான் இன்னும் ஃபுல்லாக டிசெக்ட் பண்ணல. ஸோ பெரிகார்டியம் ஸோ இது ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ஷாக் அப்சார்பர் எஃபெக்ட் கொடுக்குது. இருதயத்தை சுற்றி ஒரு லிக்விட் இருக்கிறதுனால அது பீட் பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல லூப்ரிகேஷன் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த பெரிகார்டியத்தை மட்டும் கொஞ்சம் டிசெக்ட் பண்ணி எடுத்துடுறேன். டிசெக்ஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த பெரிகார்டியத்தை நான் வந்து ஓரமாக வைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பெரிகார்டியமோட ஸ்ட்ரக்சரு, மேலே உள்ள இந்த பேட் ஆஃப் ஃபேட். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு 200 கிலோ ஒரு கொண்டவோட ஒரு புல்லுக்கு ஹார்ட் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது இவ்வளோ தூரம் வேலை செய்யணும் இல்லையா. ஸோ நம்ம உடல் பருமனாகும் பொழுது சின்ன ஹார்ட்டை அவ்வளோ பேர் உடம்பை தள்ளும்போது தான் கார்டியாக் ஃபெயிலியர் வருது. கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், கார்டியோமயோபதி அப்படின்ற ஒரு இது கூட உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். கார்டியோமயோபதினா எக்ஸ்ரேல இருதயத்தோட ஷேடோ 50% சின்னதாக இருக்கணும். ஹவு டு ரீட் எக்ஸ்ரே அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெக்கியாவை பிடிச்சி நான் பார்க்கும் பொழுது இந்த ட்ரெக்கியாவுக்கு பின்னாடி ஒரு பேட் ஆஃப் ஃபேட் இருக்குது. அதையும் கொஞ்சம் மெல்ல டிசெக்ட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம எதெல்லாம் நமக்கு வியூக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ அதெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கேன். மீடியாஸ்டேனமில் ஒரு பேட் ஆஃப் ஃபேட் கூட இருக்குது இதில். ஸோ இது ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங் வீடியோவாக இருக்க முடியாது. ஸோ வந்து ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், மெல்ல தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் நல்லா நீட்டாக க்ளீனாக நமக்கு தெரியுது.
இந்த டியூப் என்னன்றதை நான் அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் மீடியாஸ்டைனமில் பொசிஷனில் இருக்கும். ஸோ ட்ரக்கியா வருது. ட்ரக்கியா வந்து இந்த இடத்துல ரைட்டு லெஃப்டாக பிரியும். இந்த இடத்துல நம்ம அது லாஸ்ட்டாக நான் வெட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் வெட்டிட்டா நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வித்தியாசம் தெரியாது. ரைட்டு லெஃப்டாக பிரிகிற இடம். இந்த பிரிகிற இடம் பேர் வந்து கரீனா. ஞாபகம் வச்சுக்கோங்க. கரீனா கபூர் ஹீரோயின் ஞாபகம் இருக்கா? ஹிந்தியில் ஒரு ஹீரோயின் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரீனா கபூர். நானும் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் எம்பிபிஎஸ் படிக்கும்போது. இந்த ட்ரக்கியா வந்து ரைட்டும் லெஃப்ட்டும் பிரிகிற இடம் பேர் கரீனா. ஆனால் ஸ்பெல்லிங் வந்து அது கிடையாது. CARINA. சிம்பிள். CARINA. ஸோ இந்த ட்ரக்கியா வந்து ட்ரக்கியாவோட காட்லேஜ் பற்றி உங்களுக்கு சொன்னேன். அந்த காட்லேஜை ஒன்று சின்னதாக ஒன்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். அதனால ஒரு 3 காட்லேஜை நான் இப்போது வெட்டி காட்டுறேன். ஸோ இப்போ இது பாருங்கள். ட்ரக்கியா வந்து ஒரு சி ஷேப்டு காட்லேஜ். ட்ரக்கியா வந்து ஒரு சி ஷேப் காட்லேஜ். பின்னாடி வந்து மஸ்குலர் லேயரு. ஆன்டீரியரில் வந்து சி ஷேப் காட்லேஜ் இருக்குது. மல்டிபிள் ரிங்ஸ் இருக்குது. மல்டிபிள் ரிங்ஸ் உள்ளே இருக்குது. அதை நம்ம இந்த மஸ்குலர் லேயரை கட் பண்ணனா உங்களுக்கு அந்த ரிங்ஸ் தெரியும். மசில் லேயர் மட்டும்தான் கொலாப்சிபிள். இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ரிப்ஸாக இருக்குது பாருங்கள். நமக்கு தெரியுதுங்களா? இது ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்கள். தெரியுதா? ஒரு கிராஸ் செக்ஷன் கட் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு தெரியும். உள்ள ரிப்டு ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இப்போ உள்ள வந்து ட்ரக்கியாவோட இதுதான் ட்ரக்கியல் காட்லேஜ். இதுதான் சி ஷேப்பாக இருக்குது. இதுதான் இந்த மாதிரி அமைப்பாக இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரக்கியாவை ப்ளோ பண்ணோம். கவனிச்சிருப்பீங்க. ட்ரக்கியாவை ப்ளோ பண்ணும்போது அந்த லங்ஸில் அந்த காற்று போகிறது நம்ம பார்க்குறோம். இதுதான் இன்ஹேலேஷன் எக்ஸலேஷனில் நடக்குது. இது நல்லா இன்னொரு தடவை கவனமாக பாருங்கள். ஸோ இதுதான் டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். டைடல் வால்யூம், TIDAL வால்யூம் அப்படின்னா ஒரு நுரையீரல் எவ்வளோ காற்று பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மோக்கர்ஸ்க்கு இந்த டைடல் வால்யூம் குறைஞ்சிரும். இப்போ இந்த லங்ஸ் எல்லாம் இன்ஜூர் ஆயிருக்குன்னா இது இன்ஜுரி கிடையாது, இதெல்லாம் பிளட் கிளாட்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா இது இறந்துருச்சு இல்லையா? அதனால இந்த கெரினா வழியமாக காற்று போய் அந்த லங்ஸு எவ்வளோ தூரம். அதனால தான் அந்த பிராணயாமம், ப்ரீதிங் எக்ஸசைஸ், இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரியோட ரோல் எல்லாமே. ஸோ நம்ம நிறைய ஊதும் பொழுது அதுக்காக சிகரெட் ஊத சொல்லலை, காற்று வாங்கி ஊதணும். இப்போ தெரியுதுங்களா? லங்ஸ் எவ்வளோ ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ நான் காற்று ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அழகாக தெரியுது. சரி, இப்போது நம்ம இந்த லங்ஸ் பார்த்தோம். ஸோ லங்ஸ்க்கு வந்து லேரிங்ஸில் ஆரம்பிக்குது. லேரிங்ஸ் வந்து வாய்ஸ் பாக்ஸ்ன்னு பேர். கீழே ட்ரக்கியாவில் கண்டினியூ ஆகுது. ட்ரக்கியாவில் கண்டினியூ ஆகிட்டு என்ன ஆகுது? கரீனா மறந்துடக்கூடாது. ரைட்டும் லெஃப்டாக பிரியுது. ரைட்டில் 3 லோபு, லெஃப்டில் 2 லோபு லங்ஸில். ஸோ அந்த அந்த 2 ஹார்ட்டுக்கு அந்த 2 லங்ஸ்க்கு நடுவில் பொருந்தி இருக்கிறது தான் நம்மளுடைய ஹார்ட். இப்போ நம்ம அழகாக பார்க்கலாம் எப்படி ஹார்ட் பொருந்தி இருக்குன்னு. இப்போ தெரியுதா ஹார்ட் எவ்வளோ அழகா? ஸோ இதில் நம்ம லோப்ஸ் எல்லாம் அழகாக தெரிந்து பாருங்கள். சுப்பீரியர் லோபு, அதாவது ரைட்டில் வந்து 3 லோப் இருக்கும், தெரியுதுங்களா? ரைட்டில் 1 சுப்பீரியர், மிடில், இன்ஃபீரியர். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சென்ற பதிவில் சொன்னேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து ரைட் லோப். இது வந்து ரைட் லோபு. ஸோ ரைட்டில் வந்து சுப்பீரியர், மிடில், இன்ஃபீரியர் இருக்குது. 3 லோப் இருக்குது. லெஃப்ட்டில் 2 லோப் தான் இருக்குது, சுப்பீரியர் லோப் அண்ட் இன்ஃபீரியர் லோப் அப்படின்னு இருக்குது. ஹார்ட் இதில் அழகாக எப்படி பொருந்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
தெரியுதுங்களா? ஸோ பயாலஜியில் நான் சொல்லியிருக்கேன் எதெல்லாம் நம்மளோட வலது பக்கத்தில் இருக்கோ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது நடுவில் ஹார்ட்டு உட்காந்துருக்கு, இதுதான் மீடியாஸ்டேனம். இப்போ ஹார்ட்டோட ஆர்ட்ரிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஹார்ட்டை இப்போ நம்ம எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து டிசெக்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அப்போ தான் நமக்கு ஹார்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம எல்லாம் இந்த ஹார்ட்டை வந்து இப்போ வந்து இந்த பொசிஷனில் நான் வைக்கிறேன். ஸோ இது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ரைட்டு, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே லெஃப்ட். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸில் சொன்னேன், ஹார்ட் வந்து ஒரு திருப்பி போட்டப்பட்ட ஒரு முக்கோணமாக தெரியும் இல்லையா? ஸோ பேஸ் மேலே இருக்குது, அப்பெக்ஸ் கீழே இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள்னால் நம்ம இப்படி தானே வரைவோம், அப்பெக்ஸ் மேலே இருக்கும். ஒரு பிரமிட்னா என்ன, மேலே வந்து உச்சி இருக்கும், கீழே வந்து அதோடைய அடித்தடம் இருக்கும். ஆனால் ஹார்ட்டில் அப்படி கிடையாது, பேஸ் மேலே இருக்குது, அப்பெக்ஸ் வந்து கீழே இருக்குது. இந்த அப்பெக்ஸ் வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இந்த திக்காக இருக்கு இல்லையா, ஏன்னா நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும், ரைட் வென்ட்ரிக்கல் சாஃப்டாக இருக்குது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பயங்கர டைட்டாக இருக்குது. டிசெக்ஷன் முடித்தோடனே நீங்கள் தொட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ஹார்ட்டோட பெரும்பாலான பகுதியை வந்து வகிக்கக்கூடியது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல். மேலே நம்ம போஸ்டீரியராக பின்னாடி பார்க்கக்கூடியது வந்து ரைட் ஏட்ரியம், அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல். ரைட் வென்ட்ரிக்கலுக்கு மேலே இருக்கிறது ரைட் ஏட்ரியம், அந்த ரைட் ஏட்ரியம். இங்கே இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம், இங்கே இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ இப்போ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஒரு ரத்த குழா போகுது, நம்ம அதை ட்ரேஸ் பண்ணலாம். சும்மா ஜென்டலாக ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு பேட் ஆஃப் ஃபேட் நமக்கு தொந்தரவு கொடுக்குது, அதுக்கு நம்ம மைல்டாக டிசெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து எந்த வெசல் போகுதுன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து போகக்கூடிய வெசல் வந்து நான் என்ன சொன்னேன், ரைட் வென்ட்ரிக்கல் வந்து கெட்ட ரத்தம் எடுத்துக்கிட்டு வருது, கெட்ட ரத்தத்தை நுரையீரலுக்கு கொண்டு போகுது. தெரியுதுங்களா? நுரையீரலுக்கு போகுது, தெரியுதுங்களா? நல்லா அழகாக இதோட கனெக்ஷன் வந்து நுரையீரல் போகுது. அதே மாதிரி இந்த டியூப் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து வருது. இந்த ரைட் வென்ட்ரிக்கலும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலும் கொஞ்சம் நம்ம டிசெக்ட் பண்ணால் நமக்கு தெரியும். ஸ்கேல்பல் எங்கே நம்மளது? ஓகே. ஸோ இவ்வளோ ப்ரிசிஷன் வந்து நமக்கு சிசர்ஸில் கிடைக்காது, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட, இது வந்து ரைட் வென்ட்ரிக்கலோட டியூபு. இது ரொம்ப அழகாக நமக்கு தெரியுது இல்லையா? தெரியுதுங்களா? அழகாக ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து போகக்கூடிய டியூப் வந்து நுரையீரல் போகுது. இது வந்து பல்மனரி ஆர்ட்ரி அப்படின்னு பேர். இது வேறு எங்கேயும் கனெக்ஷன் போல். இதே லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து வரக்கூடிய டியூப் பாருங்கள் எங்கே போகுது, இங்கே ஓப்பன் அவுட் ஆகுது. இதுதான் அயோட்டா. தெரியுதுங்களா இதில்? ஸோ இது வழியாக நம்ம ஒரு பின் விட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எதுக்குன்னு கேட்டிங்க இல்லையா? ஸோ இது வழியாக நம்ம ஒரு பின் விட்டோம் அப்படின்னா நேராக வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு நமக்கு இது போகுது. தெரியுதுங்களா? இந்த பின் வந்து இப்போது அப்பெக்ஸ்க்கு தொடுது, தெரியுதா? ஸோ அயோட்டா வந்து நேராக லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு தான் கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஹார்ட்டை தனியாக டிசெக்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா இன்னும் நம்ம ஹார்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பல்மனரி ஆர்டரியை கட் பண்ணுறேன். ஸோ பார்க்காதவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம நல்லா அழகாக பார்க்க முடியும். அதனால் பல்மனரி ஆர்டரியை கட் பண்ணுறேன். அதே மாதிரி லெஃப்ட்டு ஏட்ரியத்துக்குள்ளே லங்ஸ்லேருந்து பல்மனரி வெயின்ஸ் வருது, தெரியுதுங்களா? கனெக்ஷன்ஸு லங்ஸ்லேருந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கு டியூப்ஸ், அழகாக தெரியுதா? இது வந்து இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல், மேலே இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியமுக்கு மேலே இது உள்ளே கனெக்ட் ஆகுது. ஸோ ஜென்ரலாக 2 ஜோடி பல்மனரி வெயின் வரும், தெரியுதுங்களா? 2 ஜோடி, மேலே ஒன்று கீழே ஒன்று. ஸோ இப்போ இந்த பல்மனரி வெயினையும் மெல்ல டிசெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம லங்ஸ்லேருந்து ஹார்ட்டை வந்து டிசெக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ மேலே பெரிய டியூப் போயிட்டுருக்கு இல்லையா, இந்த டியூப் எதில் ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து கண்டிப்பாக இது அயோட்டா கிடையாது. ஸோ இது பல்மனரி ஆர்ட்ரி, ஏன்னா இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஓப்பன் ஆகுது இல்லையா, அதனால் இது பல்மனரி ஆர்ட்ரி. இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து எது ஓப்பன் ஆகுது? அயோட்டா இங்கே இருக்குது, நமக்கு தெரியுது, அயோட்டா தெரியுது. ஸோ இந்த டியூப் எதில் ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணுன்னா கொஞ்சம் இந்த டியூப்பை கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இது வந்து ரைட்டு ஏட்ரியத்தில் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ வந்து இது வந்து சுப்பீரியர் வீனா காவான்னு பேர். என்னது? சுப்பீரியர் வீனா காவா. இப்போ நம்ம ஹார்ட்டோட சேம்பர்ஸை நம்ம கட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்மால் டிசெக்ஷன் பண்ண போகிறோம். ஸ்கால்பல். ஸோ இப்போ இந்த மேலே இன்னொரு தடவை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணலாம். லெஃப்ட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், ரைட் ஏட்ரியம். இது மேலே தெரிகிறது எல்லாமே வந்து கொரோனரி ஆர்ட்ரிஸ். மேலே தெரிகிறதுலாம் கொரோனரி ஃபேட், மேலே ஃபேட் தெரியுது. இப்போ நான் மேலே ஹார்ட்டை வந்து டிசெக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சல்கஸ் வந்து இன்டர் ஏட்ரியல் செப்டமில் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டும் லெஃப்ட்டு, இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல். இதை வந்து நான் என்னுடைய இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டமில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கலை நம்ம கட் பண்ணியிருக்கோம், தெரியுதுங்களா? இதுதான் லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட மசில். இதுதான் ரொம்ப என்லார்ஜாக இருந்ததுன்னா கான்சென்ட்ரிக் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். பிபி அதிகமாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு LVH, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். உள்ளே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனா இதெல்லாம் பேப்பிலரி மசில்ஸ். இது நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இதெல்லாமே வந்து பேப்பிலரி மசில்ஸ். ஸோ அது இப்போ இந்த நம்ம பார்க்கக்கூடிய வால்வ் வந்து இங்கே ஒரு தெரியுதுங்களா, இந்த வால்வுக்கு எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு. இதுதான் வால்வ். வால்வ்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ளம்பிங்கில் காட்டுற மாதிரிலாம் வால்வ் இருக்காது. இது மஸ்குலர் வால்வுங்கிறதுனால இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய வால்வ், தெரியுதா? இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய வால்வு. இது பேர் வந்து கார்டே டெண்டினே. இந்த மசில் இழுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மயோகார்டியம்லேருந்து மேலே வரக்கூடியது பேப்பிலரி மசில். பேப்பிலரி மசில்லேருந்து அந்த த்ரீ கஸ்ப்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு தெரிகிறது தான் வந்து கார்டே டெண்டினே. அது வந்து போயிட்டு கஸ்ப்ஸில் பிடிச்சிட்ருக்கு. அப்படியே நம்ம ஏட்ரியத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் ஏட்ரியம் ஜென்ரலாக தின்னாக இருக்கும். இந்த லெஃப்ட் ஏட்ரியம் வந்து நல்ல பிளட் வெசல்ஸ், நல்ல ரத்தத்தை வந்து பல்மனரி ஆர்ட்ரி வழியாக ரிசீவ் பண்ணுது, தெரியுதா? இப்போ அழகாக.
ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம ரைட் வென்ட்ரிக்கிளையும் கட் பண்ணி பார்ப்போம். ரைட் வென்ட்ரிக்கிளும் அதே மாதிரி இருக்கும். பட் ரைட் வென்ட்ரிக்கல் ஜென்ரலாக சாஃப்டாக இருக்கும். ஏன்னா வந்து இதோட பிளட் சர்க்குலேஷன் நமக்குள்ளே தெரியுதா, பேப்புலரி மசில்ஸு. இப்போ அப்படியே வந்து ரைட்டு ஏட்ரியம்குள்ளேயும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து சைனோ ஆரிகுலர் நோட் அப்படின்னு இருக்குது. ரைட் ஏட்ரியத்தில் தான் ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சப்ளை ஸ்டார்ட் ஆகுது. எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவாங்க, சைனோ ஏட்ரியல் நோட் இல்லை சைனோ ஆரிகுலர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் தான் அது இருக்குது. ஸோ இந்த ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் இடையில இருக்கிற மதில் பேர் தான் இன்ட்ருவென்ட்ரிகுலர் செப்டம். ஸோ இதுதான் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மசிலோட மாஸ். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஓப்பன் ஆகக்கூடிய பிளட் வெசலுக்கு பேர் என்ன? லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஓப்பன் ஆகக்கூடிய பிளட் வெசல் பேர் என்ன? அதுதான் உடம்புக்கு சப்ளை பண்ணக்கூடிய மெயின் பிளட் வெசல். அது பேர் தான் வந்து அயோட்டா. ஓகே, போதும். உங்களுக்கு ஹார்ட் வந்து நல்லா ஓரளவுக்கு எக்ஸாமின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து திரும்ப நம்ம லங்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வரோம். ஸோ லங்ஸ் வந்து இது வந்து ரைட் லங், லெஃப்ட் லங் நான் சொன்னேன். ஸோ ரைட் லங் வந்து 3 லோப்ஸ் இருக்கும், லெஃப்ட் லங் வந்து 2 லோப்ஸ் இருக்கும். ட்ரக்கியா, இந்த ட்ரக்கியா வந்து இந்த இடத்துல டிவைட் ஆகுது பாருங்கள். இது பேர் தான் வந்து கெரினா. இந்த கெரினான்றமே எப்படி இருக்காங்கன்னு பார்த்துடலாமா? கெரினாவை ஸோ இந்த இடம் பேர் தான் கெரினா. தெரியுதுங்களா? ரைட் லங்கும் லெஃப்ட் லங்கும் பிரிகிற இடம் தெரியுதா கெரினா? இது ஒரு கிராஸ் செக்ஷனும் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். கெரினா ஓப்பன் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா? இப்போ லங் வந்து ரைட்டும் லெஃப்டாக பிரியுது. ஹோல் தெரியுதா? இந்த இடம் பேர் தான் கெரினா. இப்போ திறந்தோம். இந்த ட்ரக்கியாவை அப்படியே மசில் ஏர் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரக்கியாவோட உள்பகுதி இப்படி இருக்கும். ஸோ சுவாச குழாய் அது வந்து நல்லா நமக்கு ப்ரீதிங்க்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நிறைய பேர் தண்ணிக்குள்ளே 1 மணி நேரம்லாம் அடக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இது வந்து ரைட்டும் லெஃப்ட்டு பிரியிற இடம் பேர் வந்து கெரினா. ஸோ அவ்வளோதான் லங்ஸு. இது நம்ம ஹேவிங் டேக்கன் ஒரு லிவரையும் பார்க்குறோம். ஸோ லிவர்லேயும் ஜென்ரலாக ரைட் லோப் லெஃப்ட் லோப்னு சொல்லுவாங்க. ஸோ சின்னதாக இருக்குது. இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங் அப்படின்னாக்கா வந்து கேல் பிளாடர். ஜென்ரலாக கேல் பிளாடர் எடுத்துருவாங்க, ஏன்னா அது ரொம்ப கசப்புத்தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கேல் பிளாடர் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜென்ரலாக லிவர் வந்து இந்த பக்கம் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ரைட் லோபு, இந்த பக்கம் வந்து பார்க்குறது வந்து லெஃப்ட் லோப். இந்த ரைட் லோபையும் லெஃப்ட் லோபையும் ஒரு லிகமெண்ட் பிரிக்கும். இது பேர் தான் ஃபால்சிபாம் லிகமெண்ட். ஃபால்சிபாம் லிகமெண்ட் தெரியுதா? ஒரு லிகமெண்ட்டு அழகாக தெரியுது, ரொம்ப அழமையாக தெரியுது. இது பேர் வந்து ஃபால்சிபாம் லிகமெண்ட். ஸோ சும்மா இது வந்து ஒரு டிசெக்ட் பண்ணி பார்க்கலாம். அழகாக டிசெக்ட் ஆகுது ரைட் டு லெஃப்ட்டுமா. ஸோ ஜென்ரலாக லிவர் வந்து ஹைலி பிளட் சப்ளை கொண்டது. அது எப்படி இருக்குதுன்னு நம்ம லிவரோட ஒரு டிசெக்ஷன் பார்க்கலாம். ஸோ லிவரோட ஃபங்க்ஷனல் யூனிட் பேர் வந்து ஹெப்பாட்டோசைட்ஸ்ன்னு பேர். இதில் உள்ளதான் அரேஞ்ச் ஆகிருக்கு. கோடி கணக்கான ஹெப்பாட்டோசைட்ஸு. நம்ம மது அதிகமாக அருந்தும் பொழுது இந்த லிவர் தான் பாதிப்படையுது. ஸோ இவ்வளோ அருமையான இது வந்து கவ், அதனால் இந்த லிவர் வந்து பியூராக இருக்குது. இதே நம்ம மனுஷாலோட லிவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்கஹால்லாம் சாப்பிட்டு
இன்னைக்கு கூட ஒரு பேஷண்ட்டோட லிவர் பார்த்தோம், சிரோசிஸ் லிவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிரோசிஸ் லிவர் அப்படின்னா, ஸோ லிவரில் என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்ப்போம்னா ஹெப்பாட்டோமெகாலி பார்ப்போம். ஹெப்பாட்டோமெகாலினா, மெகாலினாலே பெருசுன்னு அர்த்தம், ஹெப்பாட்டோனா லிவர்னு அர்த்தம். ஸோ ஹெப்பாட்டோமெகாலி அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா லிவர் பெருசாகிடும். ஸோ ஜுரம் வரும்போது, காய்ச்சல் வரும்போது, மலேரியா, டைஃபாய்டு, டெங்கு, சிக்கன் குனியா இந்த மாதிரி காய்ச்சல் வர நேரங்களில் லிவர் பெருசாகிடும். அது பேர் வந்து ஹெப்பாட்டோமெகாலி அப்படின்னு. மது அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க, மஞ்சக்காமால் வைரஸால் பாதிக்கப்படக்கூடியவங்க லிவர் வந்து சுருங்கிடும். அது பேர் வந்து சிரோசிஸ் ஆஃப் லிவர். ஸோ ஹெப்பாட்டோமெகாலியோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரோசிஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஹார்ட்டை வந்து செஷன் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்ன ஒரு ஃபைனல் இதை சொல்கிறேன். ஸோ ஹார்ட்டோட அமைப்பு இப்படி இருக்குது. மேலே பேஸ், கீழே அப்பெக்ஸ். மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது அப்பெக்ஸ். ஸோ அப்பெக்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை லெஃப்ட் வென்ட்ரிக்கல். சொல்லுங்கள். லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு அருகாமையில் இருக்கிறது ரைட் வென்ட்ரிக்கல். லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு மேலே இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம். ரைட் வென்ட்ரிக்கலுக்கு மேலே இருக்கிறது ரைட் ஏட்ரியம். ரெண்டு ஏட்ரியம்ங்கிறது அருகாமையில் இருக்கு. அதுக்கு இருக்கிற மதில் டிவைட் பண்றது பேரு இன்டர் ஏட்ரியல் செப்டம். சொல்லுங்க. இன்டர் ஏட்ரியல் செப்டம். ரெண்டு வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இருக்கிற மதில் பேர் வந்து இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் ஒரு வால்வ் இருக்கு. அது பேரு லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். லெஃப்ட் ஏட்ரிகுலர் வால்வ். லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். அது வந்து பைகஸ்பிட் வால்வ். ரெண்டு கஸ்பு தான் இருக்கும். கஸ்புனா உள்ள மூடி ஒரு வால்வ் இருக்கு. அதே ரைட் வந்து 3 கஸ்பு கொண்டது ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நல்ல ரத்தத்தை அயோட்டா மூலியமாக உடம்புக்கெல்லாம் எடுத்துட்டு போகுது. சொல்லுங்க. உடம்புக்கு ஃபுல்லா எடுத்துட்டு போகுது. ரைட் வென்ட்ரிக்கல் பல்மனரி ஆர்டரி மூலியமா நுரையீரலுக்கு சுத்தம் பண்றதுக்கு கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போகுது. ரைட் வென்ட்ரிக்கல் பல்மனரி ஆர்டரி மூலியமாக லங்ஸுக்கு சுத்தம் செய்வதற்காக கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போகுது. லங்ஸ் சுத்தம் பண்ண பிறகு நல்ல ரத்தத்தை பல்மனரி வெயின் மூலமாக லெஃப்ட் ஏட்ரியத்துல ஓபன் ஆகுது. சோ அந்த லெஃப்ட் ஏட்ரியத்துல வந்த சுத்தமான ரத்தம் லெஃப்ட் வென்ட்ரிக்குள்ள போகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்குள்ள வந்த சுத்தமான ரத்தம் உடம்பு முழுமையாக அயோட்டா மூலியமாக போகுது. எல்லா உறுப்புகளும் ரத்தத்தை பயன்படுத்தின பிறகு அந்த கெட்ட ரத்தத்தை சுப்பீரியர் வீனாக்காவா இன்ஃபீரியர் வீனாக்காவா மூலியமாக ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. ரைட் ஏட்ரியத்துல இருக்கிற கெட்ட ரத்தம் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. ரைட் வென்ட்ரிக்கல்ல வந்த கெட்ட ரத்தம் பல்மனரி ஆர்டரி மூலமாக நுரையீரலுக்கு சுத்தம் பண்ண போகுது. இதுதான் ஒரு கார்டியாக் சைக்கிள். பாஸ். இத்துடன் நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஒரு டைம் நம்ம அடுத்து கிட்னி பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா யூட்ரஸ், ஓவரிஸ், இது மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய செந்தில் சார், நம்ம செந்தில் சார் நம்மளுடைய அக்கௌண்ட் சார் வந்து இதெல்லாம் ஹெல்ப் இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம அவருடைய நீங்களும் அவர்கிட்ட கேட்கணும், சார் இந்த ஆர்கன்ஸ்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுங்க நாங்கள் டிசெக்ஷன் கிளாஸ்க்கு நம்ம. ஸோ அப்படி தான் வந்து ஒரு